கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் வாசிக்க போகிற வசனம், நாம் தியானிக்க போகிற வசனம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சவுலுடைய கீழ்ப்படியாமையினால ஆண்டவரும் துக்கித்து இருக்கிறாரு. அதே சமயம் சாமுவேலும் ரொம்ப துக்கமா இருக்கிறார். உடனே ஆண்டவர் இந்த 16ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சாமுவேலை நோக்கி பார்த்து, நீ எவ்வளோ காலம் நீ துக்கிச்சிட்டு இருப்ப? எவ்வளோ நாள் துக்கத்தோட இருப்ப? சவுலை நான் இஸ்ரவேல் மேல ராஜாவா இல்லாம புறக்கணிச்சிட்டேன். இப்போ நான் சொல்ற ஒரு ஆள், அதாவது ஈசாயினுடைய மகனாகிய தாவீதை ஆண்டவர் மைண்டில் ஆல்ரெடி அவருடைய மைண்டில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, ராஜாவா தேர்ந்தெடுத்து வச்சிட்டார். சவுல் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சாய்ஸே கிடையாது. சரியா? ஆண்டவருடைய ஒரிஜினல் சாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க தாவீது ராஜா தான். இந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருப்பத்தினால தான் ஆண்டவர் சவுலை ராஜாவாக்குனார். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு சமயத்துக்கு அப்புறம் தொடர்ந்து சவுலுடைய கீழ்ப்படியாமையின்மையினால என்னாச்சு அப்படின்னாக்க, ஆண்டவரும் ரொம்ப ஆண்டவரும் ரொம்ப துக்கித்து கொண்டார். ஆனால் சாமுவேலும் இப்படி சவுல் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சவுல் மேலேயும் ரொம்ப அவர் மனஸ்தாபம் பட்டுட்டார். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர் இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜாவை ஆண்டவர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். ஆமாம் பிரியமானவர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம அவசரப்பட்டு எத்தனையோ சவுல்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கலாம். அது பல உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு கடன் வாங்கக்கூடாத சூழ்நிலையில் வாங்கிட்டு தேவையில்லாமல் இப்போ நம்ம நிறைய காரியங்களில் துக்கித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறாரு. இதுவரையும் நடந்ததை குறித்து நீங்கள் துக்கித்து கொண்டிருக்கிறதுனால, துக்கத்தோடு இருக்கிறதுனால, கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இனி வரப்போகிற நாட்களையும், இனி வரப்போகிற உறவுகளையும், இனி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கும், உங்களுடைய வேலை விஷயமா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்கள் வியாதி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நீங்கள் நிலம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் கடன் பிரச்சனை தீர்க்கிறதா இருக்கும், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய தீர்வை ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? போதும் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய சமயம் என்ன பண்ணுறோம், அறியாமைனாலும் சரி, இல்லை பழக்கங்கள்னாலும் சரி, இல்லை நண்பர்கள்னாலும் சரி, ஆண்டவரை கேட்காம நம்ம காலத்திற்கு முன்பாக ஆசீர்வாதங்களை வேணும்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் நம்ம கேட்ட விஷயங்கள் ஆண்டவரோட சாய்ஸ் இல்லாமல், ஆண்டவருடைய விருப்பம் இல்லாமல் அவர் ஒரு காரியத்தை கொடுத்துருந்தாருன்னா, அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் அது நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சொல்கிறாரு, விட்டுடுங்க. யார் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ போகட்டும். எதை ஆண்டவர் உங்களை விட சொல்கிறாரோ அதை விட்டுடுங்க. அது வேலையாக இருக்கலாம், இல்லை படிப்பு காரியங்களாக சில சமயம் கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு
ஏரியாவில் போகணும்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு விதமாக வழி நடத்தணும்னு நினைக்கலாம். இல்லை சில நண்பர்களாக இருக்கலாம், இல்லை சில வேலையாக இருக்கலாம். எதுனாலும் சரி, உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதனால் நீங்கள் வருத்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் விட சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் நீங்கள் அதை பிடிச்சு கொண்டு இல்லை அவங்கள பிடிச்சு கொண்டு நீங்கள் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு வருத்தத்தை தான் கூட்டுமே ஒழிய ஐஸ்வர்யத்தை கூட்டாது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கூட்டும், வருத்தத்தை கூட்டாதுன்னு சொல்லிட்டு. இதுவரையும் நடந்ததையோ இழப்புகளையோ எதை குறிச்சும் நீங்கள் கவலைப்படுறதுனால மாற்ற போடுறதில்ல. ஆனால் ஆண்டவர் நீங்கள் கவலைப்படுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ஒரு தீர்வை, உங்களுக்கான ஒரு தாவீதை, அது ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற வேலையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களிடத்துல கொண்டு வந்து தெளிவாக பேசுவார். அந்த தெளிவாக பேசுகிற வரையும் நீங்கள் அமைதியாக உங்களில் ஆவியில் நிரம்பி ஆண்டவரை துதிச்சு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்களோட விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி நீங்கள் தெரியப்படுத்தும் போது இந்த சாமுவேலுக்கு தாவீதை அடையாளம் காட்டினது போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தாவீதை, உங்களுக்கு வேலை சம்பந்தம் எது சரியான வேலையோ, யார் சரியான நண்பர்களோ, யார் சரியான நபரோ, இல்லை எந்த லேண்டை வாங்கணுமோ, இல்லை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த டாக்டரை பார்க்கணும், இல்லை யாரை போய் பார்க்கணுன்ற சரியான விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்கு இது பண்ணுவார். நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.